செல்வி ஜெயலலிதா அவர்கள் 92ல அந்த கருத்து சொன்னாங்க. ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம், கொல்லப்படுறதுக்கு முன்னாடி எந்த கருத்தையும் சொல்லல. கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இலங்கை தமிழ் அதாவது க்கும் பிரபாகரனுக்கும் ஆதரவாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். இன்னும் சொல்ல போனோம்னா எம்ஜிஆர் வந்து பிரபாகரனுக்கு நிதி கொடுத்தாரு, ஆயுதங்கள் வாங்குறதுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாரு எம்ஜிஆர். அதாவது தீவிரவாதத்தை தூண்டிருக்காரு. உங்க பாஷைக்கு வரணும், தீவிரவாதத்தை தூண்டுறதுக்கு எம்ஜிஆர் துணை போயிருக்காரு. அப்படிதான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, பொறுத்து பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆயுதம் ஏந்தி தான் வந்து இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கினாங்களா? அப்படி பார்த்தா இந்திய விடுதலைக்காக போராடிய பல நபர்கள் ஆயுதம் ஏந்தி தான் தன்னோட உயிரை கொடுத்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்ம என்ன துப்பாக்கி சூடு நடத்தி பிரிட்டிஷ்காரங்களை கொண்டு விடுதலை வாங்கலையா? நேதாஜி பண்ணலையா? நேதாஜி எத்தனை பேர் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து நேதாஜி படைக்கு ஆள் அனுப்புனது யாரு? இங்க இருக்க முத்துராமலிங்க தேவர். அப்ப ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை தமிழ்நாடோ இந்தியாவோ ஆதரிக்கலையா? எத்தனை வெள்ளக்காரனை சுட்டு கொண்டிருக்கு, அடிச்சு விரட்டி இருக்கு. ஏங்க எத்தனை பேர் நம்மளுடைய வீரமங்கை வேலுநாச்சியார்லாம் எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க, மருது பாண்டியர்கள் எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க, தூக்குல தொங்க விட்டானுங்க. என்னங்க, வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டம் வேற, சுதந்திர போராட்டம் வேற. முதல்ல ரெண்டையும் நீங்க வந்து ஒன்னா நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. என்ன வேற? வெள்ளையர்னா விரட்டினாதான் சுதந்திரம் கிடைக்கும், அதானே? சுதந்திர போராட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நடந்தது. அதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டம், சுதந்திர போராட்டம் கிடையாது. இல்ல எனக்கு தான் புரியலையா? இல்ல நீங்க நான் தெளிவாகவே சொல்றேன். சுதந்திர போராட்டம்ங்கிறது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக காந்தி எடுத்த முடிவின் அடிப்படையில, காந்தியுடைய கொள்கையின் அடிப்படையில எடுக்கப்பட்ட முடிவுகள். காந்திக்கு முன்னாடியே இங்க விடுதலை போராட்டங்கள் உருவாயிருச்சுங்க. காந்திக்கு முன்னாடியே பல வருஷமா இங்க விடுதலை போராட்டம் நடந்துக்கிறதுங்க. அது விடுதலை போராட்டம் இல்ல, அது வந்து தங்களுடைய விடுதலைக்கு, அதாவது தங்கள் மக்களுக்கான விடுதலைக்கான போராட்டம், நாட்டுடைய விடுதலைக்கான போராட்டம் கிடையாது. இந்த பகுதி, அதாவது வேலுநாச்சியார், மருது பாண்டியர்கள் இவங்க எல்லாரும் போராடினது இந்த இந்திய நாட்டுக்காக கிடையாது, தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக, இந்திய மக்களுடைய விடுதலைக்காக இல்ல. இந்திய மக்களுக்கான விடுதலைக்காக இவங்க ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் போய் போரிட்டாங்களா? சண்டை போட்டாங்களா? அங்க வட இந்தியால இங்கதான் சண்டை போட்டாங்க. வட இந்தியால தமிழ்நாட்டுக்காக காந்தி நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் வந்தார்ல, பாத யாத்திரை வந்தார்ல. பாத யாத்திரை வரும்போது ஆங்கிலேயர்கள் எதிராக வந்து அவ்வளவு கருத்துக்களை தெரிவிச்சாரு. அது மாதிரி யாரா கருத்து தெரிவிச்சாங்களா? எங்க தமிழ்நாட்டுல ஆளே இல்லையா? வஉசிலாம் யாரு? தமிழ்னா யாரு? இல்லை, எனக்கு புரியல. இங்க இருக்கிற தமிழர்களுக்காக, தமிழர்களுடைய உரிமைகளை மீட்கணுங்கிறதுக்காக போராடுறது, தமிழர்களுக்கான விடுதலையை கேட்டு போராட்டம் இந்திய விடுதலைக்கான போராட்டம் இல்ல, தமிழ் விடுதலைக்கான போராட்டம் இது. அப்ப இந்திய விடுதலை போராட்டத்துல வஉசி சேர்த்துக்க மாட்டீங்க, வேலுநாச்சியார் சேர்த்துக்க மாட்டீங்க, மருது பாண்டியர் சேர்த்துக்க மாட்டீங்க. அவங்க எல்லாம் தமிழ் விடுதலை போராளிகள். அதுதான் கேட்கிறேன். அப்ப இந்திய தமிழ் விடுதலை போராளிகள் வேற, இந்திய விடுதலை போராளிகள் வேற. அதான் கேட்கிறேன். இந்திய விடுதலை போராட்டத்துல வேலுநாச்சியாருக்கும் மருது பாண்டியர்களுக்கும் வஉசிக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்க. இல்லைன்னு சொல்றேன். தமிழ் விடுதலை போராளிகள் வேற, இந்திய விடுதலை போராளிகள் வேற. நான் படிச்சிருக்கேன், ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கு, என்னால ஏத்துக்க முடியல. இது இந்த இன்டர்வியூ தூரம் முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி பிரதர். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி. இல்ல, மக்களுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுனால தான் சொல்றேன். இந்திய விடுதலை போராளிகள் வேற, தமிழ் விடுதலை போராளிகள் வேற. இந்திய விடுதலை போராளிகள்ங்கிறது அந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அதான் நாட்டு சுதந்திரம். தமிழ் விடுதலை போராளிங்கிறவங்க தமிழக மக்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினாங்க. அதான் சொல்றேன், உங்களை மாதிரி இந்த வார்த்தையை பிஜேபி மட்டும் தமிழ்நாட்டில் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்திய விடுதலைக்காக வேலுநாச்சியார் ஒன்றும் பண்ணல, மருது பாண்டியர்கள் ஒன்றும் பண்ணல, இங்க இருக்கக்கூடிய வஉசி தான் ஒண்ணுமே. கப்பலை ஓட்டிய தமிழ் அந்த ஆள்லாம் உயிரை கொடுத்து பண்ணாரு. அவரு சொத்தை இழந்தாரு. அவ்வளவு பெரிய ஜமீன்தார், அவர் பணக்காரர். அவர் சொத்தெல்லாம் இழந்து மண்ணுக்காக, மக்களுக்காக, அந்த நாட்டுக்காக அவரும் போராடினாரு. இந்த எல்லா போராட்டத்துக்குடைய அடையாளத்தை காந்தி வந்து பிடிங்கிட்டாரு. எப்படி பெரியார் பிடுங்குறாரு அந்த மாதிரி காந்தி எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா காந்தி ஒரு முக்கியமான ஆள் இல்லைன்னு சொல்லல, ஆனா இங்க தன்னுடைய உயிரை கொடுத்து போராடிய பல நபர்கள் இருக்காங்க. நீங்க அவங்க எல்லாரையுமே, நான் தான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தமிழ் விடுதலை போராளிகள் வேற, இந்திய விடுதலை போராளிகள் தான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்காக போராடிய நபர்கள் யாரும் இந்தியாவுக்காக போராடல. இதானே இந்திய விடுதலையில காந்தி மட்டுமே இல்ல, காந்தியை தாண்டி பல்வேறு நபர்கள். அதான் கண்டிப்பா இந்திய விடுதலைக்காக வடக்கன்ஸ்கள் இருந்திருப்பாங்க, நேரு போன்ற வடக்கன்கள். நேதாஜியும் இந்திய விடுதலைக்காக போராடியவர் தான். அது ஆயுதம் ஏந்தினது வந்து உங்களுக்கு தீவிரவாதமா தெரியலையா? ஏங்க, அவர் ஆயுதம் ஏந்தினது நாட்டுக்கான இதுங்க. ஒரு இனத்துக்காக ஆயுதம் ஏந்தலங்க. பிரபாகரன் வந்து பிரபாகரன் இலங்கைக்கு விடுதலை வேணும்னா ஆயுதம் ஏந்தினாரு, ஒரு இனத்துக்காக ஆயுதம் ஏந்தினாரு.
சரி, நீங்க நாட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு வந்து தனி மாநிலம் கொடு, தனி நாடு கொடுங்கன்னு ஒரு நாட்டை எதிர்த்து நீங்க போராடினீங்கன்னா சரி, அது சட்டவிரோதமான செயல். இப்போ இந்தியாவில் உட்காந்துட்டு இப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, ஆளுநர் வந்து தீர்மானங்களை வந்து கிடப்பில் வச்சுக்க கூடாது, உடனே அதை வந்து நிறைவேற்றணும். இப்போ அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு 3 மாதத்துக்குள்ள அதில் வந்து கன்சென்ட் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் நாளைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து ஒருவேளை தனிநாடாக அங்கீகரிக்க முடியுமா? உடனே அப்படி அங்கீகரிக்க சொல்லி இவங்க தீர்மானம் போட்டால் இவங்க வந்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு உடனே கைது பண்ணுவாங்க. அதைத்தான் பிரபாகரன் செய்தார். பிரபாகரன் வந்து இலங்கை மக்களோட எங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கன்னு போராடல, தமிழ் மக்களுக்கான தனி நாடு தேவைன்னாரு பிரபாகரன். அவர் ஏன் தேவை, அவர் பட்ட கஷ்டம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கள் பட்ட கஷ்டம் என்னெல்லாம் நமக்கு தெரியும். என்ன கஷ்டப்பட்டாரு? அங்க இருக்கிற தமிழர்களை ஆயுதம் எந்த சொல்லி அவங்க தீவிரவாதிகளை மாத்தினாரே தவிர அவங்களுக்கான அவங்களுக்கான ஏதாவது போராட்டத்தின் மூலமா எதையாவது ஒரு சாதிச்சு கொடுத்தாரா பிரபாகரன்? என்ன சாதிச்சாரு? ஆயுதம் ஏந்தி தானம் இறந்தது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான தமிழர்களையும் இறக்க வைத்தவர் தான் பிரபாகரன். சரி, ரைட். ஆனா நீங்க சொல்ற எதுவுமே நான் ஏத்துக்க மாட்டேன். இதுக்கு மேலும் மேலும் ஆர்கியூ ஏத்துக்காதீங்க. ஆன்டி இந்தியனாவே இருங்க நீங்க. நான் ஆன்டி இந்தியனா அங்கிள் இந்தியனா இது போற பிரச்சனை இல்லை. நான் மேலும் மேலும் இதை பேசி அவங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்த விரும்பல. இது தீவிரவாத செயலை தீவிரவாதிகள் தான் தீவிரவாதம் தான் சொல்லணும். ஆயுதம் ஏந்தி போராடியது தீவிரவாதம் சொல்லணும். இவர் வந்து நேதாஜி வந்து நாட்டிற்கு எதிராக போராடலை, நாட்டிற்காக போராடினார். பிரபாகரன் நாட்டிற்கு எதிராக போராடினார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து நாட்டிற்கு எதிராக போராடினது வந்து நாட்டினுடைய விடுதலைக்காக போராட, ஒரு இனத்துடைய விடுதலைக்காக போராடினார்னு நீங்கள் சொல்கிறது அது தப்பு. அதுவே தீவிரவாதத்தின் செயல் தான் அது. அதான் பாஜகவுக்கு ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணுங்கிறதுல அவங்களுக்கு அக்கறை இல்லை. அதாவது மாநில கொள்கைக்கு ஏற்றபடி ஒவ்வொரு மாநிலம் அதுதான் சொல்றேன். கேரளால நீங்க கேக்குறீங்களா ஏன் தடை பண்ணலன்னு? அதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த தடை பண்ண சட்டத்தை வந்து ரத்து பண்ணி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியாச்சு. உச்ச நீதிமன்றத்துல 2 வருஷமா அப்பீல் கூட போகாம இருக்காங்களே, ஏன் அப்பீல் போகலான்னு ஒரு வார்த்தை கேக்குறீங்களா நீங்க? பாஜக ஏன் பண்ணலன்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து நீ ஏன் அப்பீல் போகல சுப்ரீம் கோர்ட்ல 2 வருஷமா யார் கூட டீலிங் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்களா நீங்க? ஒரு வார்த்தை கேட்க முடியுது உங்களால? அப்ப உங்களுக்கு யார் வந்து அமௌண்ட் இருக்கா, யார் உங்களை பேச வச்சுட்டு இருக்கா? அதாங்க எனக்கு ஸ்டாலின் வந்து அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்காரு. இப்ப அக்கௌண்ட்ல இல்ல பல பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுல இருந்து பல பேர் என்னமோ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஃபேவரா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு திமுக ஒவ்வொரு தவறுகளையும் மறைச்சுக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கிற வேலைகள்ல பல பேர் ஈடுபட்டு இருக்காங்க, சவுக்கு சங்கர் உட்பட. சரி, ஓகே, சவுக்கு விட்டுருங்க, அவர் கிடக்கட்டும். அவர் பாவத்தை ஏற்கனவே பல அடி வாங்கி வந்துருக்காரு. நான் என்ன அவருக்கு அடி வாங்குவாரு, நேரத்துக்கு தகுந்தாற் போல வந்து இடம் மாறி போறதுனால அடி வாங்கத்தான் செய்வாரு. நாளைக்கு மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா திமுக வாழ்க ஸ்டாலின், வாழ்க ஸ்டாலின் ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி விட்டார், உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த திமுக தலைவர்னு கொடி பிடிச்சிட்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை. சரி, நம்மளும் பார்த்துருக்கோம்ல எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பத்தி என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசுறாரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆமா, இந்திரா காந்தியை பத்தி கருணாநிதி என்ன பேசினாரு, காங்கிரஸ் அதுக்கப்புறம் எப்படி கூட்டணி வச்சாங்க, 63 தொகுதியில எப்படி காங்கிரஸ்க்கு திமுக தூக்கி கொடுத்துச்சு, கருணாநிதி எப்படி சோனியா காந்தி காலில் விழுந்தாருங்கிறத நாங்களும் பார்த்தோம்ல. அதான் தலைவா, நான் இந்த இடத்துல கருணாநிதிக்கு வக்காலத்து வாங்கல. சரிங்களா, நீங்க அதிமுக பத்தி பேசியே அதிமுக பத்தி வக்காலத்து வாங்கல, நீங்க அதிமுக பத்தி பாஜக பத்தி குறை சொல்லியே திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. இப்ப என்ன மேட்டர்னா, நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டோம்னா நீங்க உடனே டென்ஷன் ஆயிடுறீங்க. நீங்க தப்பே பண்ணல, இப்ப நீங்க வந்து உத்தமர்கள். அதாவது ஐயா பாஜக அண்ணா திமுக கூட்டணி பெர்ஃபெக்ட் கூட்டணி நான் ஒத்துக்கிறேன். சரிங்களா, ஈழ மக்கள் பண்ணிட்டோங்கிறத சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்காக அவங்க பண்ண தப்ப வந்து நீங்க சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்றது அது வந்து சரியில்லைன்னு நான் இடத்துலயாவது அப்படி சொன்னேன். நீங்க அதைத்தான் சொல்றீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு 2 வருஷமா அப்பீல் போகாம உட்கார்ந்துருக்காங்களே, அதை பத்தி கேள்வி கேட்டீங்களான்னு கேட்டதுக்கு பாஜக ஏன் தீர்மானம் போடல, மாநிலத்தில் எல்லா மாநிலத்தையும் பாஜக ஆட்சியில் இருக்காங்களா, ஏன் தீர்மானம் போடல? அந்தந்த மாநில கொள்கையை ஏற்றபடி தாங்க பண்ணுவாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் இருக்காங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு, 2 பேரும் என்ன தீர்மானம் போட்டாங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு, அதனால நாங்க போடுறோம் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்களா? கிடையாது. இல்ல, கரெக்ட் தான். மாநில கொள்கை வேற வேறங்க. அதே கர்நாடகால பாஜக ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப கூட தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளுக்காக தண்ணி கூட வாங்கி கொடுக்கும் துப்பு இல்லாம அவங்க உட்காந்துருந்தாங்க. ஏன் தண்ணி வாங்கி கொடுக்க முடியல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி பிரச்சனை வந்துச்சா? கிடையாது. இல்லையா? கிடையாது. உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் ஒரு ஆணையம் அமைச்சாங்க. யாரால? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியினால. நாடாளுமன்றத்தை 21 நாட்கள் முடக்கி அந்த ஆணையத்தை அமைச்சே ஆகணும் அதிமுக எம்பிக்கள் போராடினாங்க. அதனால அமைஞ்சது அந்த ஆணையம். அப்ப
அதான் இப்ப பிரச்சனை. அவங்க இன்னைக்கு அதுலங்க கூட்டணியில இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா இவ்வளவு போராட்டம் பண்ணதுனால இல்ல, தான் நீங்க கர்நாடகால சொல்றீங்களா? தண்ணி தார தாரையா வந்துட்டு இருக்கு ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுக்கு. நீங்க சொல்றீங்கல்ல அதிமுகவும் பாஜகவும் ஏன் கூட்டணியில் இருக்காங்க, கொள்கை வேறு இது வேறு என்று சொன்னதுக்கு சொல்றீங்கல்ல. திமுகவும் காங்கிரஸும் நீ கூட்டணியில் இருக்காங்க. எங்க உடனே கர்நாடகால இருந்து காவிரி நீர் நம்மளுக்கு தேவையான நீரை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. பேச மாட்டார் ஸ்டாலின். உங்களுக்கு வந்து பாஜகன்னா உடனே ஏன் பாஜக, எதுக்கு பாஜக, அதிமுக ஏன் அதிமுக, எதுக்கு அதிமுக, திமுகனா திமுக திமுக அப்படியே மென்மையான போக்க திமுக மேல கடைபிடிச்சிட்டே போறது எந்த வகையில நியாயம்? இருங்க, திமுக ஆட்சி போகணும்னு சொல்லி தான் நீங்களும் பேசி நானும் பேசுறேன். மாற்றுக்கிறது இருக்கா? ஆமா, இல்ல இல்ல, நான் முதவே சொன்னேன் திமுக மேல ஒரு திமுக ஒழியணும் நீங்கள் நினைக்கிறேன், நானும் நினைக்கிறேன். திமுக ஒழிஞ்சா மட்டும் போதுமா? நல்ல கட்சி ஆட்சிக்கு வர வேணாமா? அந்த நல்ல கட்சி நீங்க பாஜகவும் அதிமுக நல்ல கட்சின்னா அப்ப அந்த நல்ல கட்சி ஏன்டா மக்களுக்கு நல்லது பண்ணலன்னு கேட்டோம்னா நீங்க உடனே அப்ப திமுக பண்ணலையா, காங்கிரஸ் பண்ணலையா? திமுக காங்கிரஸ் பண்ணாதுன்னு தெரியும், தமிழகத்தை கொண்டு குடிச்சு அவங்க தான் தெரியும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாஜகவும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு போராடுங்க. ஏன் போராட மாட்டீங்க? எதுக்கு போராடி? விவசாயிகள் மேல டிராக்டரை ஏற்றி கொண்டது யாரு? பிஜேபி காரன் தானே, பிஜேபியோட எம்எல்ஏ பையன் தானே. ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப விவசாயிகளுக்கு எதிராக இருக்கான்னு ஒத்துக்கிறீங்களா? அது ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒரு விஷயம் புரியல. தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க என்ன தெரியுமா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். இந்திய விடுதலை வேற, தமிழ்நாட்டு விடுதலை வேறன்றீங்க. தமிழ்நாட்டுல இருக்கவங்க அதிகமா தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் உயிரை கொடுத்து போராடுறதுனாலதான் இங்க இந்தியான்ற கட்டமைப்பு உருவானுச்சு. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிதானா அவன் இன்னைக்கு தன்னாடு கேட்டு போயிருப்பான். அவன் விருப்பப்படாம ஏன் இருந்தானா இந்தியாவோட கட்டமைப்பு உடைக்க கூடாதுன்னு இருந்தது தமிழ்நாட்டு மக்கள் தான். இங்க இருக்கக்கூடிய பாரதியார்ல இருந்து, இங்க இருக்கக்கூடிய வஉசில இருந்து, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பல நபர்கள் இங்கே பெரியாரை விட்டுருங்க, காமராஜரை விட்டுருங்க, காமராஜர்லாம் எடுத்துக்கலாம், அவர் இந்திய தேசியவாதி தான். காமராஜர்லாம் இருந்ததுனால தான் தமிழ்நாட்டு நிலத்தை தூக்கி மற்ற மாநிலத்துக்கு தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கஷ்டப்பட்டு இருக்கு. அவர் இந்திய தேசியவாதியாக செயல்பட்டாரு. அவர் காங்கிரஸ்ல இருந்தார். ஆனா காங்கிரஸ் அவர் ஏத்துக்குச்சானா ஏத்துக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் காமராஜரை கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பல நபர் நீங்க என்ன தெரியுமா பேசுறீங்க? இங்க வந்து நாட்டினோட விடுதலைக்காக போராடினது வந்து வடக்குல இருக்கக்கூடிய நேருவும் காந்தின்றீங்க. எங்களுக்கு நேரு காந்தியெல்லாம் விட எங்களுக்கு இங்க இருக்க வஉசி முக்கியம், இங்க இருக்க வேலுநாச்சியார் முக்கியம், மருது பாண்டியர்கள் முக்கியம். தூக்கல தொங்க விட்டு அதனாலதான் தூக்கல தொங்க விட்டு கொண்டான். அதனாலதான் ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கீங்க நீங்க. என்னங்க எனக்கு புரியலங்க. ஒரு பச்சை குத்திட்டு திரியறாங்க. ஒரு இனத்துக்கான விடுதலை கேட்கறது வேற, நாட்டிற்கான விடுதலை கேட்கறது வேற. சரி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க போராடினவங்க இனத்துக்கான விடுதலை கேட்டவங்க, நாட்டுக்கான விடுதலை கேட்கல. இனத்துக்கான விடுதலை வேற, நாட்டுக்கான விடுதலை வேற. அப்ப வந்து நேதாஜி வந்து இந்திய விடுதலைக்கு போராடவே இல்லை நான் சொல்லவே இல்லை. நேதாஜி போராடினாரு, நாட்டுக்காக போராடினாரு. இனத்துக்கான விடுதலைன்னா தமிழ்நாட்டுல கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டுல பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏற்பட்டுச்சு, ஏற்படலன்னு சொல்லுவீங்களா நீங்க? ஏற்பட்டுச்சு, யார் பண்ணா? ஏற்பட்டுச்சு, யார் பண்ணா? வேலுநாச்சியார் பண்ணாங்க. வஉசி தமிழ் மண்ணுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னாரு. தனிநாடு தமிழ்நாடை பத்தி பேசிட்டு இருக்கேன், அதை பத்தி யாரும் பேசல. ஏன் பேசலன்னா இந்தியான்ற கட்டமைப்பு உடைக்க கூடாதுன்னு இருக்கான். நானும் அந்த மண்ணில் தான் இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு பிஜேபி எனக்கு வேணாம், எனக்கு திமுக ஒழியணும். திமுக எதிர்க்கணுங்கிற திமுக ஒழியணும். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலோ இல்லை நாம் தமிழருக்கு ஆட்சிக்கு வந்தாலோ தமிழகத்துக்கு வெற்றிகளாக ஆட்சிக்கு வந்தாலோ இவங்க 3 பேருக்குள்ள போட்டி இருந்துட்டு போடும், பிரச்சனை இல்லை. அதை தாண்டி வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸை நான் எதிர்க்கக்கூடிய ஆளு. நான் தினம் என் சேனலே பேசக்கூடியவன். திமுக எதிர்த்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க எனக்கு திமுக காரனா அதிமுக காரனா எனக்கு பணம்லாம் கொடுக்கல, நான் இவங்க எதிர்க்கிறேன். நீங்க பிஜேபி அதிமுக நல்ல கூட்டணி எதிர்க்கிறீங்கன்றீங்க. திமுக செய்யற தவறை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். திமுக இந்த விவகாரத்துல அப்பீல் போகாம இருக்கிறத ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்பீல் போகாது ஏன் கேள்வி கேட்கலான்னு சொன்னா பாஜக ஏன் பண்ணலான்னு கேக்குறீங்களே, ஏன் கேக்குறேன் நான் உன்னியும் சொல்லவா? இவன் மசோதாவாவது போட்டான்னு சொல்றேன். அவன் பண்ண மாநில கொள்கை போட்டிருக்காங்க. இவங்க மாநில கொள்கை அதுக்கு எதிராக அதை கூட பண்ணல. இதே கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. அவங்களும் ஒரு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பல மாநிலங்களை ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் மாநில கொள்கை இருக்கு, போடல. நான் தான் மறுபடியும் சொல்றேனேங்க, திமுக காங்கிரஸ் ஒழியணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிஜேபி வாழணும்னு சொல்றீங்க. பிஜேபி வாழணும்னு சொல்லுங்க. பிஜேபி வாழணுங்கிறதுக்காக தான் அதிமுக போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, சரிங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியோட ஓட் பர்சன்ட் அதிகமா இருக்கா இல்லையா? உங்க சர்வேல வந்திருக்கா இல்லையா? யாரால அதிகமாச்சு? யாரால அதிகமாயிருச்சு? திமுகவால அதிகமாச்சு. சரி, திமுகவால அதிகமாயிருச்சு. இப்ப அது அதிகமானதை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா?
நான் எதிர்க்கிறேன். அப்புறம் ஏன் அதிமுக இன்னைக்கு போய் பாஜக கூட நிக்குது? வேற வழி இல்லையா உங்களுக்கு? திமுகவை வீழ்த்த வேண்டும்னா எல்லா கட்சியிலும் ஒன்றிணையணும். அதுதான் சொல்றேன். அப்போ நீங்க உங்க கொள்கையை ஓரம் வச்சுட்டு கூட்டணி லாபத்துக்காக நீங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக அதிகார இதை வந்து ருசிக்கணுங்கிறதுக்காக நீங்க பாஜக கூட போய் நின்றுட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் மேட்ரு. ஏன் திமுக பண்ணலையாத? ஐயோ கடவுளே, திமுக கருமம் முடிச்சவன் அவன் அப்படித்தான். நான் மறுபடியும் சொல்றேன், திமுக காங்கிரஸ் கருமம் முடிச்சவன் அப்படித்தான். அவன் பிய திங்கிறதுக்காக அண்ணா திமுக பிய திங்கல சரியா நான் கேக்குறேன். திரும்ப திமுக பண்ணலையா, திமுக பண்ணாதுன்னு சொல்லிட்டேன் தலைவா. அண்ணா திமுக நல்ல கட்சி இருக்க வேண்டியது தலைவா. மத்தியில இப்ப யார் ஆட்சிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜக காங்கிரஸ் யார் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? மத்தியில என்ன இது மட்டுமா இருக்கு? அகில இந்திய அதிமுக தானே நீங்க கட்சி வச்சிருக்கீங்க. சரி, ஏன் அதிமுக வாங்க, யார் வேணாம்னா? பாஜக ஏதோ ஒரு எல்லா மாநிலங்களையும் அதிமுக இல்ல. ஏன் இல்ல? கொண்டு வாங்க, யார் வேணாம்னா? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் மட்டும்தான் இருக்கு. கொண்டு வாங்குங்க. ஏன் பிஜேபி என்ன கட்சி ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிக்கலையே? ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஆரம்பிச்சாங்க பிஜேபி. ஜனதா கட்சியில இருந்து பிரிஞ்சது பிஜேபி. சரிங்களா? ஜனதா கட்சி நாடு முழுவதும் அதிமுக வக்கு இல்லாம ஏங்க பாஜக கூட போய் அவங்க கால போய் எங்க தடவிட்டு இருக்கீங்க? பாஜக எதிர்க்கிறீங்க, பாஜக தப்பு பண்ணிருக்கு. அப்புறம் என்ன வக்கு இல்ல, என்ன வக்கத்து நீங்க அங்க போய் நிக்கிறீங்க? பிஜேபி எதிர்க்கிறீங்க அதிமுக, அப்புறம் கூட்டணி. பிஜேபி அதிமுக எதிர்க்குன்னு நான் சொன்னேன். நான் எதிர்க்கிறேன். அதிமுக எதிர்க்குன்னு சொன்னேன்னா எடப்பாடி எதிர்க்கலையோ? நாடாளுமன்ற தேர்தல் எதிர்க்கலையோ? கிடையாது. எஸ்டிபிஐ கூட கூட்டணி வச்சு எஸ்டிபி மேடையில் ஏறி உட்காந்து எதிர்க்கலையோ? ஒரு மாற்றம் வேணும்னு போனார் எஸ்டிபியோட மாற்றம் வேணும் போய் எஸ்டிபியோட வாக்குகளே அதிமுக வரல. அதனாலதான் வந்து திமுக வீழ்த்தணும் மற்ற எல்லா கட்சியும் ஒன்றிணையணும்னு போறாங்க. உங்களை மாதிரி மாத்தி கூட்டணி வச்சு இந்த நாட்டை சீரழிக்கிறதுக்கு சீமான் மாதிரியோ இல்ல தமிழக வெற்றி கழகம் மாதிரி தனியா. ஆமா, சீமான் மாதிரி இலை மறந்தால் ஈழை மலரும் சொல்லி நாங்க அதிமுக ஆதரவு கொடுப்போம். அப்புறம் அடுத்த வருஷமே நாங்க வந்து அந்த நிலைப்பாட்டுல இருந்து மாறி நான் தான் எல்லாத்துக்கும் தலைவன், நான் தான் வந்து ஈழத்தை கொண்டு வருவேன்னு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னன்னா அதிமுக கொண்டு வருவீங்க, கொண்டு வர மாட்டீங்க. அப்புறம் என்ன? அப்புறம் அவர் பண்ணாட்டி சீமான் வந்து நிலைப்பாடு வருஷத்துக்கு வருஷம் நிலைப்பாடு மாற்றக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு பரவாயில்ல. அதிமுகவால ஈழத்தை மலர வைக்க முடியுமா? முடியாது. ஒரு மண்ணு புடுங்க முடியாது. அதிமுக ஈழத்தை மலர வைக்கதோ இல்லையோ, அப்படி இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்திருக்கு இன்னைக்கு. ஏங்கப்பா என்ன கொடுத்தீங்க? திருச்சி முகாம்ல நாடாளுமன்றத்துல இந்த சிஏஏ சட்டம் பாஸ் ஆகும்போது அதிமுக வச்ச வாதங்களை நீங்க கேட்டீங்களா? தம்பிதுரை பேசினாரு, கேட்டீங்களா நீங்க? அதை இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கலைன்னா நாங்கள் இந்த மசோதாவை ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவர் தம்பிதுரை. ஆதரிக்கல அதிமுக. ரவீந்திரநாத் மட்டும், ரவீந்திரநாத் மட்டும் தான் ஆதரிச்சார். ஓபிஎஸ் உடைய பையன் மட்டும் தான் ஆதரிச்சாப்புல லோக்சபால. ராஜ்யசபால அதிமுக ஆதரிக்கவே இல்லை. அதிமுக கேட்ட அந்த மாற்றங்களுக்கு திமுக கூட ஆதரவு கொடுக்கல. இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் இலங்கை தமிழர்களுக்கு எல்லாமே பண்றோம்னு சொல்லியிருக்கு. திமுக ஆதரவு கொடுக்கல. இங்க இருக்கிற நாம் தமிழர் நாடாளுமன்றத்துக்கு போவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கட்டமைப்பே கிடையாது. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கட்டமைப்பு வராது நாம் தமிழருக்கு. சரி, ரைட். பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றி. நன்றி.